இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். இன்றைக்கும் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை வேகமாக சுருக்கமாக நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு 7 காரியங்களை உங்களுக்காக நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனங்களை பார்க்கிறோம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்மிடத்தில் இருக்கிற நாம் வாழ்கிற நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு அவரை நோக்கி பார்ப்போமானால் நாம் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மற்றும் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா 13வது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 13வது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை வேகமாக நாம் வாசிப்போம். பிலாத்து நீ கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினால் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர்களும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வேத பகுதியை இயேசுத்தில் சொல்லுகிறார்கள். இந்த வேத பகுதியில் இயேசு கேட்டு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அதிகமாக அவர் சுற்றித்திருந்த பகுதி எது என்று சொல்லி பார்ப்போமானால் கலிலேயா பகுதி. ஏன் அவர் கலிலேயாவில் அதிகமாக இருந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே புறஜாதியினர் அதிகமாக வாழ்கிற வசிக்கிற பகுதி அது. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை காண்பித்து கொடுக்க வேண்டும், ரட்சிப்பை காண்பிக்க வேண்டும், கிறிஸ்துவின் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு அதிகமாக கலிலேயாவிலே சுற்றித்திருந்தார். பாருங்கள், கலிலேயாவில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலே வாழ்கிறவர்களாய் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் போனால் அவர்கள் தங்களுடைய பாவங்களிலேயே மடிந்து போவார்கள். பாவங்களின் மூலமாகவே அவர்கள் மடிந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போவார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். வேறொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரத்துடைய 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிற பாருங்கள், நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னன்னா பாவ மன்னிப்பு. என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேனா, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், சிறு காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பாவம் என்று சொன்னால் அது பாவம்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முதல் தடையாக இருப்பது என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் நம்முடைய பாவங்கள் தான். நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக கிட்டி சேருவதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் நாம் செய்த பாவங்கள் தான். ஆகவே தான் இப்படி சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். 1 யோவான் 1வது அதிகாரத்துடைய 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க.
நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஆண்டவரே என்று சொல்லி மனம் கசந்து வருத்தத்தோடு செய்த பாவங்களை அறிக்கை செய்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 15வது அதிகாரத்துடைய 26 நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 15:26 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றார். பாருங்கள், அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவருடைய நியமங்கள் யாவையும் கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொல்வோமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே ஞானத்தின் ஆரம்பம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஞானமான சரியான ஒரு முடிவை எடுப்போமானால் அதில் முதலாவது நாம் எடுக்க வேண்டிய நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துடைய முதல் 4 வசனத்தை நாம் பார்ப்போமானால் அதிலே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துடைய, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூட்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள், அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய கட்டளைகளை நாம் அப்படியாகவே கை கொள்கிற பொழுது நாம் அவருடைய கரங்களிலிருந்து கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாமல் அவரோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாய் நாம் இருப்போம். 1 யோவான் 3வது அதிகாரத்துடைய வசனம் இப்படியாக நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:21 நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்பொழுது நமக்குள் ஒரு தைரியம் வரும். ஏன் என்று சொல்வோமானால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய கற்பனைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு முதலாவது நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்தாதபடி முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய வார்த்தையோடு கூட இணைந்து இசைந்து வாழ்ந்து நடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வழங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிக்கவே கல்வாரி சிலுவை சுமந்தார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும், சுகமுள்ள வாழ்வு வாழ வேண்டும், சமாதானமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக கல்வாரி சிலுவிலே மரித்தார். மரித்தவர் சிலுவிலே நமக்கென்று சொல்லி எல்லா காரியங்களையும் சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். அவர் சுதந்திரித்து கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க, நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படணுமா? ஆண்டவருக்கு பயப்படணுங்களா வேண்டாங்களா? பயப்படணுமா? நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. அப்படி யாராவது சொல்கிறீங்களா? பாருங்கள், வேதத்தில்
எந்த மனிதனுக்கும் பயப்பட சொல்லி வேதவசனம் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், யோபுவிலே நான் இப்படியாக வாசிக்கிறோம். யோபு 34வது அதிகாரத்துடைய 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அந்த அவருடைய கண்கள் யாருங்க? ஆண்டவருடைய கண்கள் நம்மை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வையை விட்டு விலகி நாம் எங்கும் செல்ல முடியாது. காரணம், அவர் நம்மை எப்பொழுதும் பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், அவருடைய கண்கள் என்னை எப்பொழுதும் நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு விட்டு, அவருடைய கண்களின் பார்வையை விட்டு விலகி நான் எங்கே செல்ல முடியும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். தாவீதும் கூட இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 11வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் நாம் வாசிப்போம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் அவருடைய கண்களோ மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அருமையான வார்த்தை பாருங்க, அவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் அவருடைய பார்வை மாத்திரம் வேறு எங்கேயும் இல்லை, அவருடைய சிங்காசனத்தின் மேலும் இல்லை, மற்ற யார் மேலும் இல்லை, நம் மீது உண்டாயிருக்குது. ஆண்டவர் தான் இந்த பூமியில் இருக்க எல்லாவற்றையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கவில்லை. யாரை பார்க்கிறாராம்? அவருடைய கண்கள் மனுபுத்திரராகிய நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் அவர் நம்மை காண்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு முன்பாக நாம் எப்படி பாவம் செய்ய முடியும்? அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே எப்பொழுதும் அவர் நம்மை சூழ்ந்து நம்மையே அவர் கண்ணோக்கி நம்மீதே கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் எப்படி இருக்க முடியும்? எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி ஆண்டவர் விட்டு விலக முடியும்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், எப்பொழுதும் ஆண்டவருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறது, அவருடைய பார்வை என்னை விட்டு விலகவில்லை. அவர் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் என்னை காண்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நாம் அறிகிற பொழுது நாம் கர்த்தருக்கு நிச்சயமாக பயப்படுவோம், நிச்சயமாக கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோம். சங்கீதம் 34:9 இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை குறித்து இப்படியாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பாருங்கள், கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், நம் ஆண்டவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவு என்பது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவிகொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு 14வது வசனத்தில் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய். காரணம், ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமை செய்யாதே, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். உனக்கு சமாதானத்தை தரக்கூடிய நன்மையான காரியங்களை மாத்திரம் செய், உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்படி செய்தால், 15வது வசனம், அப்படி செய்கிற பொழுது, அப்படி இருக்கிற பொழுது கர்த்தருடைய கண்கள், 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படி செய்கிற பொழுது, அப்படி இருக்கிற பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. காரணம், நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்கிறோமா? நாம் ஆண்டவரை தேடி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறோமா? நாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோமா என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் உங்களிடத்தில் இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சமாதானம் அவ்வளோ பெரிய முக்கியமாக பாஸ்டர்? நிச்சயமாகவே சமாதானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சமாதானத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது சமாதானத்தோடு கூட ஆண்டோட வார்த்தையை முழுவதுமாக நீங்கள் கேட்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உங்களிடத்தில் சமாதானம் இல்லாமல் போனால்
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் குறை உண்டாயிருக்கும். நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பொழுது மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை முழுவதுமாக நம்ம கேட்கக்கூட முடியாது. சமாதானம் இல்லாமல் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே குறைவாகவே காணப்படும். காரணம், நாம் எந்த காரியத்திலும் முழுவதுமாக நம்முடைய கவனங்களை செலுத்த முடியாது. நாம் கைட்டு செய்கிற வேலைகள், குடும்பம் எல்லாவற்றிலுமே நாம் எதிர்பார்க்கிற ஒரு சரியான தீர்வை காண முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். எப்பொழுதும் சமாதானத்தை தேடி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், குற்றமுள்ள மனது இல்லாதபடி எல்லாவற்றிலும் நன்மையுள்ள சரியான இருதயமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நமக்குள்ளாக குற்ற உணர்வு இல்லாதபடி சமாதானம் உள்ளவர்கள். குற்ற உணர்வு இருந்ததுனாலே அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாது. நான் இங்கே இப்படி பண்ணிட்டேனே, இதை அவங்க ஒருவேளை பார்த்துருப்பாங்களோ, நான் சிரித்து தான் பேசுகிறேன், ஆனால் அவங்களுக்கு அது ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை அவங்க தெரிஞ்சுட்டு தான் நம்மகிட்ட இப்படி பேசுகிறாங்களோ, ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் வெளியே அதை காண்பிக்காமல் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்போம். பாருங்கள், சமாதானத்தை தேடி அதை காத்துக்கொள்ளணும், அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்பொழுது அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கும் செவிகள் திறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மற்றொரு 4வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நாம் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் மற்ற எல்லா இடத்துல அன்பு கூர்ந்துடுறோம். பாருங்கள், வீட்டில் வளர்த்துற பூனைக்கிட்ட அன்பு கூறுறோம், வீட்டில் வளர்த்துற நாய்கிட்ட அன்பு கூறுறோம், ஒரு சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட நம்முடைய அன்பை காண்பிச்சிடும். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுறோம், நம்முடைய மனைவியிடத்தில் அன்பு காட்டுறோம். ஆனால் நமக்கு எப்பொழுதுமே அவைலபிளாக எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிற நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூற, ஆண்டவரிடத்தில் அன்பு காட்ட நம்ம என்ன செய்து விடுகிறோம்? தவறி விடுகிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அநேக நேரங்களிலே தடைகளாக இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 145 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது அவர் நம்மை எல்லா இக்கட்டிலிருந்தும் எல்லா இடுக்கண்களிலும் இருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவர்கள் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 22வது அதிகாரத்துடைய 37வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டோடைய அன்பை குறித்து நாம் இதில் வாசிக்க முடியும். மத்தேயு 22:37 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. என்ன சொல்றாருங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. பாருங்க, 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறதுல எங்கேயுமே ஆண்டவரிடத்தில் அன்பு வைக்கிறதில்ல, ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டுகிறதுல குறையே இருக்கக்கூடாது. வெளிப்படையாக முழு மனசோடு கூட முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறீங்களா? அன்பாக இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன பண்ணுங்க? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை என்ன? மத்தேயு 22 இப்போ வாசிச்சிங்களா? அந்த வசனத்தை எடுப்போம். மத்தேயு 22:38 இப்படியாக சொல்லுகிறது, இது முதலாம் பிரதான கற்பனை. அந்த இது எதுன்னா 37வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவது தான் கற்பனை. அதுதான் முதலாவது கற்பனை. அப்படி என்றால் நாம் நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்காமல் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல்
அவரிடத்தில் கிட்டி சேர முடியாது. நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் அவரோடு கூட நாம் இணைந்து ஜீவிக்க முடியாது. நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் அவரோடு கூட இணைந்து நாம் பிரயாணம் செய்ய முடியாது. நித்தியமாய் அவரோடு கூட நாம் ஒரு நாள் இல்லத்தில் நாம் வாழ்வோம், வசிப்போம், அதுவும் அங்கு இருக்க முடியாது. கண்டிப்பாக நிச்சயமாக நாம் ஆண்டவரை நேசிக்கிறவராக, அவர் மீது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்று சொல்லி ஆண்டு சொல்லுவார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்குள் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அவைகளிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் அவருடைய சகல காரியங்களிலும் பூரணமாய் அவரை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் அவருக்குள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் 16வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி என்று சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய கனிகள் என்ன? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மாமிசத்தின் கனிகள் என்று சொல்லி அநேக காரியங்களை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் மீது நாம் அன்பு கூறுகிற பொழுது ஆவியின் கனியோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது அவருடைய ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவியின் கனிகளை குறித்து வேகமாக சில காரியங்களை சொல்கிறேன். அன்பு காட்டுகிறவர்களாக இருப்போம். ஆவின் கனினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருப்போமானால் அன்பு, மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக இருப்போம். சந்தோஷமாக இருக்கிறவர்களாக இருப்போம். சமாதானமாக இருக்கிறவர்களாக இருப்போம். நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருப்போம். தயவுள்ளவர்களாக இருப்போம். நற்குணம் உள்ளவர்களாக இருப்போம். விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம். இவைகளிலே ஏதாவது நம்ம இடத்துல உண்டா? சோதிச்சு பாருங்கள். ஒருவேளை உங்கள் இடத்துல இல்லைன்னா அதை என்ன பண்ணுங்க, அதற்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா இதுதான் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் மொத்தமும் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட காரியங்களே நம்முடைய கனிகளாக இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட கனிகளையே நாம் ஆண்டவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் முழுவதுமாக ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு கேள்விக்குறியான ஒரு வாழ்வு. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு சொல்லி முடிக்க முடியாது. ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை தான். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எவைகளை நம்புகிறோமோ அதிலே உறுதியாய் தரித்திருப்பது விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசுவை நம்புகிறோம் என்றால் ஆண்டவராக இயேசுவை உறுதியாய் நாம் நம்பி இருக்கிற பொழுது அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ரோமர் 10வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக எங்கே விசுவாசிக்கப்படுங்களா? இருதயத்தில். என்ன விசுவாசிக்கப்படுங்கிறது 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், எனக்காக எழுப்பினார் என்று சொல்லி அவர் மரித்தார், மீண்டுமாய் 3ஆம் நாளை உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், எனக்காகவே அவர் எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது, நாம் அவளை ஏற்றுக்கொள்கிற பொழுது, நாம் அதை வாய் திறந்து சொல்லி அறிக்கையிடுகிற பொழுது நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே விசுவாசிக்கிற பொழுது நாம் நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள இந்த 7 காரியங்களையும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்காக நான் அந்த 7 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் செம்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரின் மீது அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 7 காரியங்களையும் உடையவர்களாக நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இப்படியாக கேட்கிறேன், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பொருள் வேண்டும் என்று சொல்வோமானால் அதை பெற்றுக்கொள்ள கடைக்கு சென்று அதற்கான ஒரு விலைக்கரையத்தை நாம் கொடுக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்தால் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் அப்படி அல்ல. நாம் நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுதே நாம் ஆசீர்வாதங்களை பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வருகிற பொழுது, முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், அவர் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக அவர் ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில அற்புதங்களை செய்கிறார், சில அதிசயங்களை செய்கிறார், நாம் காணும்படி நம்முடைய தேவைகள் யாவையும் சந்திக்கிறார். ஆனால் பாருங்கள், பூரணமான முழுவதுமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வோமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கு முன்பாக செம்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 7 காரியங்களை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா? இந்த 7 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 காரியத்தில் நாம் சரியாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்கிற பொழுது நாம் ஆண்டோட ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று ஜெபித்து நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம்.